ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2025 இன்னைக்கு பிறந்திருக்கு. அதுவும் ஒரு நல்ல புதன்கிழமையில, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. பெருமாளின் அனுகிரகத்தோட, தாயாரின் அனுகிரகத்தோட இந்த நாள் மட்டுமல்லாமல் இந்த வருடம் முழுவதும் இறைவனின் அனுகிரகமும் ஆசீர்வாதமும் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். இந்த புத்தாண்டுல இன்னைக்கு நம்மளுடைய ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை தொடர்ந்து நமக்கு இன்றைக்கான ஒரு கேள்வியும் உள்ளது. மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்றைய அந்த கிரக நிலைப்படி பார்த்தீங்கன்னா, சனி சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறது, அதுவும் கும்பத்துல இருக்கிறது ஒரு நல்ல குபேர யோகத்தை கொடுக்கும். ஸோ நம்ம இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டில் பொருளாதார உயர்வு ரொம்பவுமே நல்லா இருக்கும். நிறைய வெளிநாடுகள்லாம் எக்கனாமிக் கண்டிஷன் கொஞ்சம் குறையிறது அப்படின்னா கூட நம்மளுடைய நாட்டில் பொருளாதார நிலைமை ரொம்பவுமே சீராக இருக்கும். அப்போ மேஷராசி அன்பர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் சனியும் குபேர யோகத்துடன் இந்த வருடம் உங்களுக்கு பிறக்குது. சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருந்தாலும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு இந்த வருடத்தில் வரக்கூடிய குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேத்து பெயர்ச்சி இது எல்லாமே சாதகமான பலன்களையே கொடுக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு. ஸோ இந்த வருடத்தில் இன்னைக்கு சிறப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். அதுவும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. இன்னைக்கு குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் அமையும். இந்த நாள் மேலும் சிறப்பாக அமைய இன்னைக்கு புதன்கிழமை, அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் ராப்பத்து பகல் 10 உற்சவம் நடந்துருக்கு. ஏதாவது ஒரு பெருமாள் ஆலயம் போங்க. இந்த அத்தியாயன உற்சவத்தில் பெருமாளை வணங்கி ஆழ்வார்களினுடைய அனுகிரகத்தையும் பெறலாம். ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திரன் பாக்கியத்தில் உள்ளது. இந்த வருடம் ரொம்பவுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுவும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். ஆனாலும் பெரியதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. இந்த ரிஷபராசியில இருக்கக்கூடிய கிருத்திகா மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் வரக்கூடிய சனி பெயர்ச்சி, ராகு கேத்து பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சி மிகவும் சாதகமாகவே இருக்கு. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரத்யேகமாக ஒரு மன தைரியமும் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம் உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சிறப்பாக ஒரு நல்ல நாளில் என்ன விஷயங்கள் உங்களுக்குன்னா, ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்யணும்னா தாராளமாக பண்ணலாம். குபேர யோகத்துடன் 10ஆம் இடத்துல அதுவும் சுக்கிரன் சனி இருக்கு. பாக்கியத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். இந்த சுக்கிரன் சனி சஞ்சாரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஃபினான்ஷியலாக இந்த வருடம் ரொம்பவுமே மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும். அதுவும் இன்றைய நாளில் நீங்கள் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு இந்த வருடத்தில் இந்த குபேர யோகத்தை அள்ளி கொடுப்பதற்கு உபயோகமாகவே அமையும். இன்றைய நாளில் இந்த புதன்கிழமையில் ஆஞ்சநேயரை வணங்குவது நல்லது. மிதுன ராசி அன்பர்கள், மிதுன ராசி அன்பர்களுக்கு மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. என்னடா ஒரு புத்தாண்டுல நமக்கு சந்திராஷ்டமமா இருக்கே அப்படிங்கிற வருத்தம் வேண்டாம் மிதுன ராசி அன்பர்கள். இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல செய்திகளும் வரும். இன்னைக்கு காலையிலேயே எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு பால் அபிஷேகத்திற்கு பால் கொடுக்கலாம், இளநீர் கொடுக்கலாம், பன்னீர் கொடுக்கலாம், சந்தனம் கொடுக்கலாம். இப்படி திரவியங்களை நீங்கள் தானமாக கொடுக்கும் பொழுது மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான ஒரு பெரிய குறையும் வராது. இந்த வருடத்தில் 12 ராசிகளில் பார்க்கும் பொழுது மிதுன ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டான இயர்னே சொல்லலாம். வேலையில் மாற்றங்கள் இருக்கலாம், வேலையில் திருப்பங்கள் இருக்கலாம், பொருளாதாரத்தில் உயர்வு இருக்கலாம், வீடுகளில் திருமணங்கள் இருக்கும், வீடு வாங்கக்கூடிய யோகம் அமையும். இப்படி பலதரப்பட்ட நல்ல விஷயங்கள் இந்த கிரக பெயர்ச்சியினால் ஏற்படும் மிதுன ராசி நேயர்களுக்கு. ஸோ ஒவ்வொரு வருஷமும் நான் கனவு காண்றேன் இந்த வருஷம் நல்லா இருக்குமான்னு, பட் என் கனவு நிறைவேற மாட்டேங்குதே அப்படின்னு சொல்றவங்களுக்கு, மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் கனவுகள் நிறைவேறும். இன்னைக்கு சூப்பரா ஒரு நல்ல விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பழைய ஃப்ரெண்டை பார்க்கலாம், இல்லை ஏதாவது ஒரு அக்வைண்டன்ஸ் எங்கேயாவது நீங்கள் ஒரு இடத்துக்கு போகலாம். ஒரு வேலை விஷயமா உங்களுக்கு ஏதாவது ஒரு புதிய ஓப்பனிங் கிடைக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு வரக்கூடிய இந்த சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க.
மிதுன ராசி அன்பர்கள் இன்றைய நாளில் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சிவன் ஆலய வழிபாடு, துர்க்கைக்கு போய் தீபம் ஏற்றுவது மற்றும் இன்றைக்கு உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். இந்த வருடம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ராசியில வந்து செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறாரு, 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. அது மட்டுமல்ல, கடகராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் வரக்கூடிய சனி பெயர்ச்சியில் அஷ்டம சனி நிவர்த்தி, மழை விட்டாலும் தூவானம் விடாதுங்கிற கதையா ராகு பகவான் அஷ்டமத்துல வந்து உட்கார போறாரு. ஸோ இப்படி இந்த அஷ்டமத்துல 8ஆம் இடத்துல ஒரு பாப கிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடரப்போகுது. அது மட்டுமல்ல, இந்த வருடம் வந்து உங்களுக்கு பாக்கியத்துல வரக்கூடிய சனி பகவான் நன்மையை தருவார். விரயத்தில் வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு குடும்பத்தில் சில சுப விரயங்களை கொடுக்கலாம். கடகராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வருடம். சரி, இன்னைக்கு என்ன சிறப்பு பலன் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். ரொம்ப வருஷமா நாங்க பிரிஞ்சிருந்தோம், பேசல, அக்கா தங்கச்சிங்க பேசல, அம்மா அப்பா பேசல, இப்படி பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரலாம், பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேரலாம். இன்றைய நாளில் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் நவகிரகங்களுக்கு தீபம் ஏற்றுவதும் சிறப்பு. சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இந்த வருடத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள்ல பார்க்கும் பொழுது குரு பகவான் அனுகூலமாக இருக்கிறார். லாபத்தில் வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வேலையில் இருந்த பிரச்சனைகளை தீர்க்கலாம். மற்றபடி குடும்பத்தில் அஷ்டமத்தில் வரக்கூடிய சனி பகவானால் குடும்பத்தில் ஏதாவது ஒரு இழப்புகள் என்பது இருக்கும். இது தவிர்க்க முடியாத ஒன்றாகும். ஜென்மத்தில் வரக்கூடிய கேத்துவும் 7ஆம் இடத்திற்கு வரக்கூடிய ராகு பகவானும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம். சுப காரியங்களை இந்த வருடத்தில் தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக திருமண யோகங்கள் அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த வருடத்தில் நீங்கள் ஒத்தி வைக்கலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, அலுவலகத்தில் நல்ல செய்திகள் வரும். இடமாற்றங்கள், பதவி உயர்வுகள், வருமானத்தில் உயர்வு, இப்படி சிம்மராசி நேயர்களுக்கு காத்திருக்கிறது. இன்றைய நாளில் நீங்கள் சந்தோஷமாக மாலை நேரத்தில் ஒரு உயர் அதிகாரிகளினுடைய சந்திப்போ அல்லது உயர் பதவியில் இருப்பவர்களை சந்திப்பதோ மிகுந்த சந்தோஷத்தையும் இவர்களால் உங்களுக்கு லாபங்களையும் பெறலாம். இன்றைய நாளில் நீங்கள் ஆலயம் சென்று வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானினுடைய ஆலய தரிசனம் சிறந்தது. கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே ரொம்பவுமே சிறப்பான பலன்கள் இருக்கும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுப்பார். இந்த கன்னிராசி நேயர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய கேது மற்றும் 7ஆம் இடத்தில் ராகு சின்ன சின்ன குழப்பங்களை கொடுக்கலாம். வருடத்தின் ஆரம்பமே உங்களுக்கு குபேர யோகத்துடன் வருகிறது. சுக்கிரனும் சனியும் சேர்ந்து 6ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். இந்த வருடத்தில் வரக்கூடிய சனி பெயர்ச்சி கண்டக சனியாகவும், குரு பகவான் 10ஆம் இடத்தில் உங்களினுடைய வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் மற்றும் ராகு பகவான் கேத்து பகவான் 6ஆம் இடத்திலையும் 12ஆம் இடத்திலையும் அமைவது சிறப்பு பலனை தரும். இன்றைய நாளில் நீங்கள் சிறப்பாக வணங்க வேண்டியது பள்ளி கொண்ட பெருமாளின் ஆலயத்தில் கருடன் மற்றும் ஆஞ்சநேயரை வணங்கி பெருமாளையும் வணங்க விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணத்தை செய்தால் இன்றைய நாள் சிறப்பாகவே அமையும். துலாம் ராசி நேயர்கள் இன்னைக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல சந்தோஷமான நாளாக அமைகிறது. இந்த வருடத்தில் 12 ராசிகளில் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசி துலாம் ராசி தான். பாக்கியத்தில் வரக்கூடிய குரு பகவான் இந்த வைகாசி மாதத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் தரப்போகிறார். வருடத்தின் முதல் பகுதியில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் வருடத்தின் 2ஆம் பகுதி உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக அமையும். ராகு பகவானும் கேத்து பகவானும் அனுகூலமாகவே இருக்கிறார்கள். 12ஆம் இடத்திலிருந்து லாபத்திற்கு போகக்கூடிய இந்த கேத்து பகவானும் ராகு பகவான் இப்பொழுது இருக்கக்கூடிய 6ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு வரக்கூடிய ராகு பகவான் பூர்வ புண்ணிய பலத்தை தருவார். சனி பகவானின் சஞ்சாரம் இப்பொழுது 5ஆம் இடத்தில் இருப்பது 6ஆம் இடத்திற்கு செல்கிறது. நல்ல ஒரு யோகமான வருடமாகவே அமையும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய ஒரு வருடமாகவும் இருக்கும். இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பு பலனாக உறவினர்களினுடைய நன்மைகளோ நண்பர்களின் உதவியோ ஒரு பெரிய பலமாக இந்த வருடத்தின் துவக்கம் உங்களுக்கு இருக்க போகிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் குலதெய்வ பிரார்த்தனையும் அன்னதானங்களும் செய்யலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும்.
புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்கள் நமக்கு சந்தோஷத்தை தரும். வரக்கூடிய பெயர்ச்சிகளில் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு சஞ்சாரமாகிறார். வைகாசி மாதத்தில் மே மாதம் 20ஆம் தேதிக்கு மேல் 8ஆம் இடத்திற்கு வரக்கூடிய இந்த குரு பகவானால் சின்ன சின்ன தடங்கல்கள் திருமண விஷயத்தில் ஏற்படும். திருமணங்கள் வைப்பதாக இருந்தால் முதல் பகுதியில் வைப்பது நல்லது. ராகு, கேது மற்றும் சனியின் சஞ்சாரம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அவ்வளவாக சாதகமாக இல்லை. குடும்பத்தில் பெற்றோர்களிடத்தில் சில பகையும், நண்பர்களிடத்தில் பண விஷயங்களில் ஏமாற்றங்களும் ஏற்படும். ஆகவே 30 வயதிலிருந்து 60 வயதிற்குள் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் திருமண யோகத்தும் மற்றும் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்க வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் புதன்கிழமையில் இந்த வருடப்பிறப்பு இருப்பதனால் மகாலட்சுமி அம்சமாக 4ஆம் இடத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சுக்கிரனும் சனியும் அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுப்பார். கிருஷ்ணர் ஆலயத்திற்கு சென்று கிருஷ்ணருக்கு துளசி மாலை சாற்றுவது நல்லது. தனுசு ராசி அன்பர்கள், இன்றைய நாள் முழுவதுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்து போகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வைகாசி மாதத்தில் 7ஆம் இடத்திற்கு மாறுகிறார். 7ஆம் இடத்திற்கு மாறக்கூடிய இந்த குரு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு நன்மையை தரும். சனி, ராகு, கேது இவர்களின் சஞ்சாரமானது தனுசு ராசி நேயர்களுக்கு உடன் பிறந்தவர்களிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சொத்து விவகாரங்கள் மற்றும் நண்பர்களிடத்தில் கடன் வாங்குவதிலும் எச்சரிக்கை தேவை. அர்த்தாஷ்டம சனி வருவதனால் இந்த மார்ச் மாதத்தில் தனுசு ராசி அன்பர்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. இன்றைய நாளில் தனுசு ராசி அன்பர்களுக்கு பெரியோர்களின் ஆசீர்வாதங்களும் மற்றும் ஆன்மீகத்தில் ஆர்வங்களும் அதிகரித்து ஆன்மீக தலைவர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் மகாவிஷ்ணு ஆலய வழிபாடும் சிறந்தது. மகர ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மகத்தான நாளாக அமைகிறது. உடன் பிறந்தவர்கள் மற்றும் உங்களினுடைய குழந்தைகளால் இன்று உங்களுக்கு பெருமை சேரும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்ந்து சந்தோஷங்கள் அதிகரிக்கும். சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்து இந்த வருடம் ஆரம்பம். 7.5 சனி பிடியிலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டு. இந்த வருடத்தில் ராகு, கேது மற்றும் குரு பகவானின் சஞ்சாரமானது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சற்று கடன் தொல்லைகளை கொடுக்கலாம். புதிய வீடு வாங்குவது, வண்டி வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவதில் கவனம் செலுத்த இந்த விரய செலவுகளிலிருந்து உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். இன்றைய நாளில் முக்கியமான முடிவுகள் எடுப்பதும் மற்றும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு ஒரு சில மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். இன்றைய நாளில் புதன்கிழமையில் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணத்தை சொல்லி ஏழுமலையானை வணங்குவது நல்லது. கும்பராசி அன்பர்கள், ராசியிலேயே சுக்கிரனும் சனியும், இதை விட என்ன வேணும் இல்லையா? கும்பராசி அன்பர்களுக்கு இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய ஒரு வருடம்தான் இந்த 2025ஆம் ஆண்டு. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு வருவதும் சனி பகவான் உங்கள் ராசியை விட்டு போவதும் கும்பராசி நேயர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பலம். குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு செல்வது, இந்த கிரக சஞ்சாரங்களில் இந்த கும்பராசி நேயர்களுக்கு நினைத்தது நிறைவேறும். இந்த வருடத்தில் நீங்கள் இழந்ததை மீண்டும் பெறலாம். இன்று புதன்கிழமை, அதுவும் வருட பிறப்பில் உங்களுக்கு ராசியிலேயே சுக்கிரன் சனி இந்த சேர்க்கையில் கருட பகவானை வணங்குவது நல்லது. ஒவ்வொரு புதன்கிழமையும் கருட பகவானுக்கு தீபமேற்றி வணங்குவதனால் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடலாம். மீனராசி நேயர்கள், இந்த நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு உற்சாகமாக இருக்கக்கூடிய நாள். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பிள்ளைகளின் நலனில் சற்று கவனமும் அக்கறையும் வேண்டும். இந்த வருடத்தில் 7.5 சனியில் ஜென்ம சனியில் இருக்க போகிறார்கள் இந்த மீனராசி நேயர்கள். வரக்கூடிய மார்ச் மாதத்தில் இந்த மீனராசி நேயர்களுக்கு சனி இவர்கள் ராசியிலேயும் 12ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகு பகவான் மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம். ஆகவே உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் தேவை மீனராசி அன்பர்களுக்கு. இந்த வருடத்தில் இடம்பெறக்கூடிய சின்ன சின்ன குடும்ப பிரச்சனைகளுக்கும் குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக உண்டு. இன்றைய நாளில் செய்யக்கூடிய பரிகாரங்களில் குறிப்பாக இன்றைய நாள் இந்த புதன்கிழமை 1ஆம் தேதி அன்று குருவாயூரப்பனை நினைத்து வழிபாடு செய்வது மற்றும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் ஐயப்பன் ஆலயம் செல்பவர்களுக்கு அன்னதானங்களும் வஸ்திரதானங்களும் செய்வது சனி பகவானால் வரக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம்.
இந்த புத்தாண்டில் எந்த மாதிரியான விஷயத்தை விட வேண்டும், கடைப்பிடிக்க வேண்டும் என்பதை கூறவும். இந்த புத்தாண்டுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து நமக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலையில் கண் போன போக்கிலே கால் போகலாமா அப்படிங்கிற மாரி தான் இளைஞர்களுக்கான ஒரு வாழ்க்கை வந்து இருக்கு. ஸோ எதை நம்பணும், எதை நம்பக்கூடாது, நமக்கு என்ன தேவை, நமக்கு நமக்கு அது தேவையா, நம்மளுடைய வாழ்க்கைக்கு இது ஏதாவது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா? அப்படிங்கிற அந்த பகுத்தறிவு மக்களிடையே கண்டிப்பாக வர வேண்டும். எல்லா விஷயங்கள்லயுமே. ஏன்னா, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா இடங்கள்லயுமே ஒரு பிரச்சனை, இல்லைன்னா நம்ம பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பலாமா? காலேஜுக்கு அனுப்பலாமா? எங்க அனுப்புறதுக்குமே ஒரு பயந்த ஒரு சூழ்நிலையில நம்ம வாழறோம் இல்லையா? அதனால இந்த வருடம் ஆன்மீகத்துல நெறைய ஆர்வங்கள் ஏற்பட்டு, இருக்கக்கூடிய பராமரிப்பு இல்லாத கோவில்களை எல்லாம் காப்பாற்றி, அங்கங்க நம்மளால என்ன தான தர்மங்கள் செய்ய முடியுமோ செஞ்சு, வரக்கூடிய இந்த இளைஞர்களையும், வரக்கூடிய சந்ததிகளையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கு. எத சொன்னாலும் நம்ம வந்து நம்புறது, அதுல வந்து இத எடுத்துக்கலாமா, வேண்டாமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கறது கிடையாது. அண்ட் எது நல்லது, அந்த நல்லத வந்து நம்ம மேல் கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் யாரும் அதிகமா அதற்கு முக்கியத்துவம் தரவே மாட்டேங்கிறோம். சர்ச்சை, ஆர்கியூமெண்ட்டு, இல்லைன்னா இன்னொருத்தன் வாழக்கூடாதுன்னு நெனைக்கிறது, இல்ல இன்னொருத்தன் வாழணும்னு நெனைக்கிறச்சே அவன எப்படி கெடுக்கலான்னு இருக்கிறது. இப்படி ஒரு சமூகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இந்த வருடமாவது இந்த 2025ல எல்லாரிடத்துலயுமே ஒரு எனிமிட்டி இல்லாமல், ஒரு ஈகோ இல்லாமல், குடும்பமாக இருக்கட்டும், ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும், அடுத்தவங்களுடைய கஷ்டத்தையும் புரிஞ்சு ஒவ்வொருத்தரும் வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இடையே நல்ல ஒரு ஒரு யூனிட்டி இருக்கும். அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து. அண்ட் வரக்கூடிய சந்ததிகளுக்கு நம்ம ஒரு நல்ல உலகத்தை வந்து காண்பிக்கலாம். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.